என் பேர் சுகுமார், ஆவடியில இருந்து வரேன். நான் ஒரு ஹிந்து. எனக்கு ஒண்ணுல வந்து இப்போ ஹிந்துல சொல்றாங்க இந்த எங்க மதத்தை கும்பிட்டாதான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். கிறிஸ்டின்லயும் அதான் சொல்றாங்க, எங்க மதத்தை நீங்க கும்பிட்டாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். முஸ்லீம்லயும் அதே தான் சொல்றாங்க. அப்ப இது வந்து நாங்க இதுமே கும்பிடாம இதுமே சாமியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க இப்ப இப்ப எப்படி கும்பிட்டாலும் நாங்க வந்து வாழ்றதுதான் சொர்க்கம், சாவறது வந்து நரகம் அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்கம் நரகனால என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப சாமி கும்பிடாதவங்க எல்லாம் நல்லது செய்யறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதா அப்படின்னு கேக்குறேன். சரி, அழகான கேள்வி கேட்டிருக்காரு. ஒவ்வொரு மதத்துல உள்ளவர்களும் அந்த மதத்துல இருப்பதுதான் அவர்களுக்கு மோட்சம் தரும் என்று நம்புகிறார்கள். அதனால இருக்கிறாங்க. ஒரு இந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்து மதத்தில் இருந்தாதான் வெற்றி பெற முடியும். ஒரு முஸ்லீம் வந்து அப்படிதான் நினைக்கிறாரு. ஒரு கிறிஸ்தவர் அந்த மாதிரி நினைக்கிறாரு. அதெல்லாம் இல்ல, மதங்களே இல்லைன்னு நினைக்கக்கூடியவர் நினைக்கிறாரு, சொர்க்கன்ற ஒண்ணு கிடையாது, அப்புறம் என்ன பஞ்சாயத்து என்ன இருக்குது, உலகத்துல வாழ்றதுதான் சொர்க்கம், செத்து போனா ஒண்ணும் கிடையாது, செத்து போறதா நரகம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்கிறாரு. இதுதான் கேள்வி. இப்ப 4 விதமா இருக்கு கருத்து. அது என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அல்லாஹ் வந்து இறைவன் வந்து நமக்கு அறிவை தந்திருக்கிறான். ஒவ்வொருவரும் அவங்கவுங்க நிலையில இருந்தா பேசுவார்கள். ஏன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. ஒரு காக்காயா இருந்தா கூட அதனுடைய குஞ்சு கருப்பா இருந்தா கூட அது தங்க குஞ்சு மாதிரி அதுக்கு தெரியும். ஏன்னா அதனுடைய குஞ்சு இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துக்காரங்களுக்கும் அவங்கவுங்க மதம் பெருசாக தெரியும். ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கும் அவங்கவுங்க கட்சி வந்து பெருசா தெரியும். ஒவ்வொரு இயக்கத்துக்காரங்களுக்கும் அந்த இயக்கம் பெருசாக தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அந்த குடும்பம் பெருசாக தெரியும். இது வந்து எல்லா மனிதர்கள்ட்டையும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் ஏதாவது ஒண்ணுதான் சரியானதா இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க சிறந்தன்னு சொல்லி கொண்டாலும் அதுல உள்ளதுல என்ன இருக்கு, ஏதாவது ஒண்ணுதான் சரியானதா இருக்கும். அதாவது கடவுள் இல்லைங்கிறாங்களா, அது சரியா இருந்தா இதெல்லாம் தவறு. அல்ல கடவுள் இருக்குங்கிறாங்களா, இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில தான் இது உலகம் இருக்குன்னு சொன்னா மத்த எல்லாம் தவறுன்னு தான் அர்த்தம். இந்து மதம் சொல்றபடிதான் எல்லா செட்டப்பும் உண்மையில இறைவனுடைய செட்டப் இருக்குன்னு சொன்னா மத்த எல்லாம் தவறுன்னு அர்த்தம். அப்ப இப்படி 4 விதமாக 40 விதமாக கருத்துக்கள் வரும் பொழுது நாம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். இதுல வந்து எது சரியானதா இருக்கும், இருப்பதுல எது பெட்டரா இருக்கிறது, எதை ஏத்துக்கொண்டால் நமக்கு நல்லது அப்படி சிந்திச்சு பார்த்து அறிவை கொண்டு பார்த்து என்ன செய்யணும், நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்கிறத விட்டு விலகிடணும். சிந்திக்கும் போது மட்டும் அது முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்துவரா இருக்கட்டும், விலகி நின்று கொண்டு இது வந்து நாத்திகர்கள் இப்படி சொல்றாங்க, இந்துக்கள் இப்படி சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்றாங்க, முஸ்லீம்கள் இப்படி சொல்றாங்க, இதுல எது சிறந்தது அப்படின்னு ஆய்வு பண்ணி என்ன செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை விளங்கிரும். ஏதாவது ஒண்ணுதான் சரிங்கிற முடிவுக்கு வந்துருவீங்க. குழப்பமே வராது. சிந்தனையை கரெக்டா செலுத்தணும் என்று சொன்னால் குழப்பமற்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இப்ப உதாரணமா வந்து கடவுள் இல்லைன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இது வந்து சிந்தனை செலுத்தி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். கடவுள் இல்லைங்கிறது தான் மூட நம்பிக்கை. கடவுள் இருக்கிறான் என்பது என்ன மூட நம்பிக்கைன்னு தலைகீழ விளங்கி வச்சிருக்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் மூட நம்பிக்கை. என்னடா இந்த உலகம் வந்து கடவுள் இருக்கிறான் என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக, பெரிய சான்றாக, சாட்சியமாக அமைந்திருக்கிறது என்று இப்ப நவீன விஞ்ஞானிகள் இணைஞ்சிருக்கிறாங்க, கண்டுபிடித்திருக்கிறார்கள். எப்படி கண்டுபிடித்திருக்கிறார்கள்? இப்ப இந்த உலகம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், இன்னும் பல கேலக்சிகள், பல யூனிவர்ஸ்கள்லாம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் எப்படி உண்டானது என்பதை பற்றி அறிவு ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. அந்த பூமியே எப்படி மனுஷனுக்கு தெரியாது, தட்டை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த கடலுக்கு அப்புறமேல உலகம் இல்ல, கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி எல்லாம் ஒரு மனிதன் நினைத்துக் கொண்டிருந்த ஒரு காலம். இப்ப என்னவாச்சு, உலகம் எல்லாம் நம்ம விரல் நுனியில வந்து விட்டது, அனைத்தையும் நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். அப்ப மனிதன் என்ன பண்றான்னா, இப்படி இந்த பூமி, சூரியன், சந்திரன் இவ்வளவு இருக்கிறத இது எப்படி உண்டானது அப்படின்னு ஆராய்ச்சி செலுத்துறான். மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறது. ஆராய்ச்சி செலுத்தும் போது என்ன பண்றான்னு கேட்டா, கடைசியா கண்டுபிடித்திருக்கிறான், இது வந்து ஒரு பெருவெடிப்பினால் இந்த உலகம் உண்டானது. அதாவது பூமி, சூரியன் ஒண்ணுமே இருக்கலையாம். ஒண்ணுமே இல்லாம முதல்ல சொன்னா வியாழன் ஒரு கோள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோள் மாதிரி ஒரு உருண்டை இருந்தது. அது ரொம்ப அழுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. அது ஒரு நாள் வெடித்து சிதறியது. சிதறின பிறகு அதுல இருந்து கிடந்த துகள்கள்லாம் அப்படி ஒரு பக்கமா சேர்ந்து ஒரு பக்கமா உள்ள பூமியா உருண்டுருச்சு, இன்னொரு பக்கம் உள்ள சந்திரன் ஆகிக்கிடுச்சு, இன்னொரு பக்கம் உள்ளது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு என்ன செஞ்சா, முதல்ல
சொல்லிக்கிட்டு இருந்தான். அதாவது வியாழன் மாதிரியான ஒரு பெரிய கோள்களுக்குள்ள இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அடர்த்தியாக அழுத்தி வைக்கப்பட்டிருந்து ஒரு நாள் வெடித்ததுன்றான். அது ஒரு காலகட்டம். இப்ப என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அதுவும் இல்லைன்ட்டான். இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான், அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அணுதான் வெடிக்குதான். அணுண்டா என்ன, அதை காட்டவெல்லாம் இயலாது. ஒரு கடுகுலயே லட்சக்கணக்கான அணு இருக்குது. ஒரு கடுகு எடுத்துக்கொண்டால் கூட அதுக்குள்ள லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அணு திடீரென வெடித்து சிதறி அதிலிருந்து அந்த சத்தத்திலிருந்து தான் அனைத்தும் உண்டானது அப்படின்னு இப்ப கண்டுபிடிக்கிறான். இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் உண்டாயிருக்க முடியும் என்று இந்த பிரபஞ்சத்துடைய அமைப்பு, அதனுடைய சுழற்சி, அது விரிந்து கொண்டே செல்லக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி, இது நுணுக்கமான ஒரு விஷயம். ஆனால் இப்படி ஆராய்ச்சி பண்ணி இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் உண்டானதுன்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, ஆனா எப்படி ஒரு சத்தத்துல இவ்வளவு உண்டானுச்சுங்கிறதுக்கு அறிவுபூர்வமா விளக்கம் சொல்ல முடியல. ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருந்துதான் இதை ஆர்டர் பண்ணணும். உண்மை இல்லாத கடுகை விட ஒரு சின்ன ஒரு பொருளுக்குள்ள இந்த பூமி, சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன், நெப்டியூன், யுரேனஸ் எல்லாம் இதுக்கு மேல எத்தனை கேலக்சிகள், எத்தனை நட்சத்திரங்கள் அனைத்தும் உள்ளுக்குள்ள அடைச்சி வைக்கப்பட்டிருந்துச்சு என்பதற்கு எந்த ஒரு லாஜிக்கும் இல்ல. அப்ப ஒரு சூப்பர் பவரா ஒரு கடவுள் ஒருத்தர் இருந்து என்ன செய்யறாரு, இருக்கிறார் என்ற ஒரு தேவையை இந்த கண்டுபிடிப்பு என்ன செய்யறது, நமக்கு உறுதி செய்கிறதுன்னு சொல்றான். இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான். அந்த காலத்து விஞ்ஞானத்தை விட இப்ப உள்ள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு கடைசியா கண்டுபிடிச்ச சித்தாந்தம் இதுதான். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி ஒரு சின்னதிலும் சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பொருள் வெடிச்சு இவ்வளவு உண்டானுச்சுன்னா உண்டாயிருக்க முடியாது. அப்ப இது பெரிய சூப்பர் பவரான ஒருத்தனுடைய ஆர்டர்ல தான் இயங்குதுன்னு வரும் பொழுது, அப்ப இந்த உலகம் இப்படி ஒரு அமைப்பை பார்த்துட்டு நம்ம என்ன வழங்கலாம், இது தன்னால உண்டாயிருக்க. இந்த மைக்கு தன்னால உண்டாச்சு நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். ஏது மைக்கு தன்னால தான் உண்டானுச்சு, அது எப்படி தன்னால உண்டாக முடியும்னு கேட்கறோம். இதுல உள்ள விஷயத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விவரமான ஒரு நுணுக்கமான ஒருத்தன் இதை தயாரிச்சிருப்பான், அவனை நம்ம பார்க்கல. இந்த மைக்கை தயாரிச்சு யாராவது பாத்தீங்களா, பார்க்கல. அதுக்கான ஒருத்தன் தயாரிக்கலன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்க. அது மாதிரி உலகத்தை தயாரிச்சவனை நம்ம பார்க்கல. பார்க்காவிட்டாலும் அந்த உலகம் சொல்லுது இதை ஒருத்தன் தயாரிச்சு இருக்கணும், விவரமான ஒருத்தன், ரொம்ப பவரான சக்தி வாய்ந்த ஒருத்தன் தயாரித்து இருக்கணும் என்று இது சொல்லுகிறதா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளை இல்லைன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோக இந்த உலகத்தினுடைய இயக்கங்களை எடுத்து பார்த்தீர்களேயானால் அது ஒரு தாறுமாறா இயங்குகிறதா, உடைச்சு செதறதுன்னு வைங்க. செதறனா தாறுமாறா தானே இருக்கு. சீரா செதறுமா, தேங்காய் உடைச்சிங்கன்னா அது ஒரு சீரான முறையில் செதறுமா, கண்ணா பின்னாடி செதறுமா, கண்ணா பின்னாடி தான் செதறும். அப்ப இது ஏதோ ஒரு சிஸ்டமே அது தன்னால வெடிச்சது மாதிரி இல்லாம ஒருத்தன் இருந்து அதுக்கு புரோகிராம் பண்ணி திட்டங்களை போட்டு உடைச்சால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதா, தாறுமாறா இருக்குதா, தாறுமாறா இல்ல. இப்ப நம்ம சென்னையில எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் என்று இப்ப உங்களுக்கு சொல்ல முடியும்ல, சூரியனை உச்சில வச்சுக்கிட்டு சொல்ல முடியும்ல, எத்தனை மணிக்கு சூரியன் 6:18 இன்னைக்கு சூரியன் மறையும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க, அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா திட்டமிட்ட ஒரு டைமிங் இருக்கிறது. பூமியுடைய சுழற்சிக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு சென்னையில எத்தனை மணிக்கு சூரியன் மறைகிறத விட்டுருவோம், 3012 இதே தேதியில எத்தனை மணிக்கு மறையும்னு சொல்ல முடியும். இப்ப நம்ம இருக்கு 2012, இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிறகு இந்த சென்னையில சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா, முடியாதா? 1000 வருஷத்துக்கு பிறகும் சொல்ல முடியும். சென்னைக்கு மாத்திரம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு அமெரிக்காவில் இன்னைக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் என்று உங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்றான். இந்த ஊர்ல ஏற்படும், இத்தனை மணிக்கு ஏற்படும், இவ்வளவு நேரத்துக்கு ஏற்படும், இந்த அளவில் ஏற்படும், முழு கிரகணம் ஏற்படும், முக்கா கிரகணம் ஏற்படும் என்றெல்லாம் இவன் சொல்லுகிறான். எதை வச்சு சொல்றான், அப்படி ஒரு கணக்கு இல்லாட்டி சொல்ல இயலுமா? அது ஒரு சீரா கணக்குப்படி ஓட போய் தான் சொல்ல முடிகிறது. கண்ணா பின்னாடி ஒன்னா சொல்ல முடியுமா? இந்த வேகத்தின்படி பார்த்தால் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கும், நாளைக்கு இந்த இடத்துல நிற்கும், நாளை கழிச்சு இந்த இடத்துல நிற்கும். அவனுக்கு சொல்றது காரணமே என்ன? ஒரு வாகனத்தை ஒருத்தர் ஓட்டுகிறாரு, 100 கிலோமீட்டர் வேகத்திலேயே போய்கிட்டு, ரோடு சூப்பரான ரோடா இருக்கிறது, எந்த வேகத்தடையும் இல்ல, இடையில ஊர்களும் குறுக்கிடவில்லை, வண்டி புது நல்ல கண்டிஷனான வண்டி, 100 கிலோமீட்டர்ல போறாருன்னு வைங்க. 300 கிலோமீட்டர் உள்ள ஊர்ல எத்தனை மணிக்கு போவாருன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல முடியும்ல? 100 விட குறையவும் இல்ல, கூடவும் இல்ல, 100 தான், 100லயே போய்கிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்லுவீங்க? 3 மணி நேரத்துல 300 கிலோமீட்டர் போயிடுவார்னு சொல்லுவீங்களா இல்லையா? இன்னொருத்த வண்டி ஓட்டுறான், 100க்கு போறான், 40க்கு வர்றான், மரம் 30க்கு போறான், மரம் 60க்கு போறான், மரம் 120க்கு போறான். இவன் எத்தனை மணிக்கு போய் சேருவான்? அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது.
சொல்ல முடியுமா? இத ஒரு சீரா போனா தானே சொல்ல முடியும். அப்ப இந்த பூமி, சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன் எல்லாமே ஒரு சீரா இருக்கா இல்லையா? ஒரு ஒரு 10 நாளாக உங்களுக்கு என்ன செய்யறான், பூமிக்கு பக்கத்துல செவ்வாய் கோள் வந்திருக்குன்னு சொல்றான். பூமியில நீங்க பார்க்கலாம்ங்கிறான். செவ்வாய் கிரகம் இருக்கு, அது வந்து கோழி முட்டை அந்த நீள் வடிவமாக சுத்துகிறது. நீள் வடிவமா சுத்தும் பொழுது ஒரு பக்கம் வந்து தூரமா போயிடும். நீள் வடிவம்னா தானே, நீள் வடிவம்னா உருண்டையா இல்ல, ஒரு பக்கம் நீளமாவும் ஒரு பக்கம் அகலம் குறைவாகவும் இருக்கும், முட்டை மாதிரி. அப்படி சுத்தக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல பூமி செவ்வாய் வரும் பொழுது கிட்டையா இருக்கும், தூரம் கம்மியா இருக்கும். அந்த சைடுக்கு போகும்போது தூரம் அதிகமாயிரும். இப்ப நீங்கள் வெறுங்கண்ணால் செவ்வாயை பார்க்கலாம்னு சொல்றா இல்ல, நின்னை கூட நீங்க பார்க்கலாம், நேரத்து கூட பார்த்திருக்கலாம். செவ்வாய் வந்து இப்ப நம்ம என்ன செய்யலாம், சென்னையில கூட நீங்க பார்க்கலாம், பிர்லா கோளரங்கத்துக்கு போய் கருவிகள் மூலமாவும் பார்க்கலாம்னு சொல்றான். அப்ப பிரகாசமா பூமிக்கு தெரியும்ங்கிறான். எப்படி இதை அவனு சொல்ல முடிஞ்சு? செவ்வாயுடைய வேகத்துக்கு கணக்கு இருக்கிறது, புதனுடைய வேகத்துக்கு கணக்கு இருக்கிறது. 2 மாசத்துக்கு முந்தி புதன் கிரகம் வந்து பூமிக்கு பக்கத்துல வந்திருக்கு, பார்க்கலாம்னு சொன்னாங்க. எப்படி இதை அவனுக்கு சொல்ல முடிஞ்சு? புதனுக்கும் கணக்கு இருக்கு, செவ்வாய்க்கும் கணக்கு இருக்கு, வியாழனுக்கும் கணக்கு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு கணக்குப்படி இருந்தா இது கண்ணா பின்னாண்டு ஆன மாதிரி இருக்கிறதா, ஒரு சூப்பர் பவர் இருந்து கொண்டு இயக்குற மாதிரி இருக்கிறதா, ஒரு நுணுக்கமான ஒருத்தன் இயக்குனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதா, அதுவா தன்னால உண்டாகி கொண்ட மாதிரி இருக்கான்னு சிந்தித்து பார்த்தால் கூட ஒருத்தன் இருக்கிறாங்கிறத மறுக்கிறத விட ஒரு அநீதி கிடையாது. கொடுத்த அறிவுக்கு செய்யற துரோகம். அறிவு சொல்லுது, சிந்தனை சொல்லுது, கண்டிப்பா இது தன்னால உண்டாகல. அட உங்க மனுஷனுக்குள்ள சிந்திங்களா, எத்தனை செல்கள், எத்தனை புரோகிராம், இதெல்லாம் இவ்வளவு எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி உண்டாகிறோம், நம்முடைய உறுப்புகள் எப்படி செயல்படுது, அதில் என்னென்ன இயக்கங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் எவ்வளவு சீராக என்ன செய்யறது. இப்ப நமக்கு மூச்சு வாங்குறீங்க, காத்தை இழுத்து விட்டுறீங்க, இதான் உங்களுக்கு தெரிகிறது. இதுக்குள்ள எவ்வளவு வேலை நடக்குது அது நமக்கு தெரியுமா? நம்ம ஒவ்வொரு உறுப்பும் செயல்படுவதற்கு அந்த உறுப்புக்கு ஆக்சிஜன் வேணும். மூக்குக்கு ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சிஜன் என்பது எதுக்கு வேணும்? ஒவ்வொரு செல்களுக்கு வேணும், ஒவ்வொரு இடத்துக்கும் வேணும். இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, நீங்க காற்றை இழுக்கிறீங்களா, அதுல ஆக்சிஜனை சேர்த்து இழுத்து கொண்டு அதை வந்து நுரையீரல் வழியாக ரத்தத்தில் அதை வந்து கலந்து விடுகிறது. ரத்தம் உடம்பு பூரா சப்ளை பண்ணிட்டு காலி ரத்தமா வருது. மறுபடியும் என்ன செய்கிறது, ஒவ்வொரு இழுக்கும் பொழுது அதுல இருந்து சக்தி எடுத்து எடுத்து இந்த உடம்பு இயங்குவதற்கு உணவை விட முக்கியமானது அதுதான். ஒவ்வொரு வினாடி நேரமும் உங்களுக்கு அந்த சக்தி கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி தன்னால வந்து நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இப்படிலாம் வந்து இயல்பாக அதுவாக இதெல்லாம் உண்டாயிருக்குமா? ஒரு பெரிய நுணுக்கமான ஒருவனுடைய தயாரிப்பு மாதிரி தெரிகிறதா? இப்படி எல்லாம் செஞ்சு பார்க்கணும். அது ரொம்ப நுணுக்கமான விஷயம். அதே மாதிரி இறைவன் இருக்கிறானா என்கிற தலைப்புல வந்து என்ன செய்யறோம், சில சீடிகளும் போட்டிருக்கிறோம். கடவுளை இல்லைன்னு மறுக்கிறாங்க பாருங்க, அவங்களோட நாங்க விவாதம் டிபேட் பண்ணியிருக்கிறோம். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தாரோட நேருக்கு நேர விவாதம் பண்ணி கடவுள் இருக்கிறான் என்பதை அவங்க வாயால நேரடியா சொல்லாம, அது கடவுள் இருக்கிறான் என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு அவர்கள் வாயினாலே சொல்ற அளவுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி வந்தவர்கள் அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு ஒத்துக்கொண்டு போற அளவுக்கு அந்த விவாதம் சீடி உங்களுக்கு தேவைப்பட்டால் தருவார்கள், அதில் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப கடவுள் இல்லைங்கிற மாதிரியான ஒரு மடத்தனமான வாதம் எதுவுமே கிடையாது, அதை தள்ளிருங்க. அடுத்து என்ன இருக்கு, எல்லா மதங்களும் கடவுளை சொல்றாங்க. இப்ப இஸ்லாம் எப்படி நான் கடவுளை சொல்லுதுன்னு உங்களுக்கு சொல்லிவிடுறேன். நீங்க உங்க வேற மதங்களை சொன்னா அது விமர்சனம் மாதிரி போய்விடும். உங்க மதங்களை நீங்க பாத்துக்கிறங்க. நாம என்ன சொல்றோம்டா, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த அகில உலகத்திற்கும் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், 2-3 இருக்க முடியாது. 2-3 இருந்தா இயங்காது. ஒரு நாட்டுக்கு வந்து 2 பிரதமர் இருந்தா உருப்படுமா? உருப்படாது. ஒரு குடும்பத்துக்கு 2 தலைவர் இருந்தா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 முதல்வர் இருந்தா நடக்க மாட்டேன், அடிச்சு சாக வேண்டியதான். சிஸ்டமேட்டிக்கா இருக்காது. அப்ப இந்த உலகம் சீரா இயங்குறது பற்றி பார்த்தோம்னா, பூமியை எவன் படைத்தான், அவன் தான் சூரியனை படைத்தான். சூரியனை எவன் படைத்தானோ அவன் தான் சந்திரனை படைத்தான். முஸ்லிமை யார் படைத்தான், அவன் தான் இந்துவையும் படைத்தான். ஒரு மாநிலத்தையும், இந்த மாநிலம் நம்மளா போட்டுக்கிட்டது, தமிழ் கடவுள் மலையாள கடவுள்லாம் பேரை வச்சுட்டு இருக்கிறோம். இந்த தமிழ் பிரதேசம் எல்லாம் கடவுளுடைய பூகோளத்தில் இருக்கவா செய்து, ஒரு உருண்டை தான் இருக்கிறது. நீங்க தான் போட்டுக்கிட்ட கோட்ல வந்து தமிழ் மலையாளம் ஆக்கிட்டீங்களே தவிர மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு உருண்டை தான் அது. இந்த உருண்டை எவன் படைத்தான், இந்த பூமிங்கிற உருண்டை எவன் படைத்தான், இப்படிதான் நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அப்ப ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். எல்லாத்துக்கும் யார் தான் கடவுள், ஒரே ஒருத்தன் தான். இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படி வேற சித்தாந்தங்கள் என்ன சொல்லுது நீங்க பாத்துக்கிறங்க. இது நல்லது அது நல்லதா நீங்க என்ன செய்யணும், கம்பேர் பண்ணி பாத்துக்கணும். அதே மாதிரி கடவுளை எல்லாரும் சொன்னாலும் கூட கடவுளுக்கு இலக்கணத்தை இஸ்லாம் வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லுகிறது. கடவுள்டா யாரு, கடவுள்டா அவருக்கு வந்து தாய் இல்ல தகப்பன் இல்ல. தாய் தந்தை இருந்தா அவங்கள கடவுளா இருந்துட்டு போயிடலாம். கடவுளை எல்லாத்தையும் உற்பத்தி பண்றவர் கடவுள். அவருக்கு ஒரு அப்பனும் ஒரு ஆத்தாவும் இருந்தா அவங்க கடவுளாயிருவாங்களே. அப்புறம் இவரை உருவாக்குறதுக்கு அவங்க தேவைப்பட்டிருக்கிறாங்களே, அப்புறம் அவங்கள யார் உருவாக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆத்தா அப்பான்னு போனா முடிவு இருக்குமா? இதுக்கு
இந்த கடவுளுக்கு அந்த கடவுள் அப்ப, அந்த கடவுளுக்கு அந்த கடவுள் அப்பன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க வாழ்நாள் பூரா சொல்லிட்டு இருந்தாலும் செத்து போயிருவீங்க, முடிவு வராது. செத்து போற வரைக்கும் இதை சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாலும் அவருக்கு அவர் அப்ப, அவருக்கு அவர் அப்ப, அவருக்கு அவர் அப்பன்னு இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன்னு விட கிடைக்குமான விட கிடைக்காது. இப்படியா? இஸ்லாம் என்ன சொல்லுது? கடவுள்னா அவர் தான், ஃபர்ஸ்ட் அவர் தான். அவருக்கு முன்னாடி எதுவும் இருக்கக்கூடாது. தாய் தந்தை எல்லாம் இருக்கக்கூடாது. தாய் தந்தை இல்லைன்னா அண்ணன் தம்பிலாம் இருக்காதுல்ல. தாய் தந்தை அண்ணன் தம்பிலாம் வரும், சித்தப்ப பெரியப்பெல்லாம் இருக்காது. அப்ப எப்ப தாய் தந்தைன்னு ஒண்ணு இல்லையோ அவர் மட்டும்தான் இருப்பார். இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது. கடவுள்னா அவர் மட்டும்தான். அதே மாதிரி கடவுளுக்கு கீழே, அதாவது மக்கள், பிள்ளைகள், பேரம்பேத்திலாம் இருக்கா? கடவுளுக்கு மகன் மகன்லாம் இருக்கான்னா இல்ல. அப்படிலாம் இருந்தா ஒரு கடவுளா இருக்க முடியாது. யாருக்கு மகன் தேவை? நான் எனக்கு மகன் வேணும், நான் ஆசைப்படுறேன், நீங்க ஆசைப்படுறீங்க, நீங்க எல்லாரும் என்றும் பதிலாக கடவுள் ஆக்குனார்னு வைங்க. ஒருத்தன் பிள்ளை விரும்ப மாட்டான். ஒரு பொம்பளை என்ன செய்யறா? இப்பவும் 20 வயசு தான். ஒரு ஆம்பளை இப்பவும் 25 வயசு தான். இவன் நீங்க இப்படிதான் இப்பவும் இருப்பீங்க. அப்ப ஏன் பிள்ளைய விரும்புறான்? அவன் எதுக்கு பிள்ளைய விரும்புறான்? நம்ம கிழவனா போயிருவோம், முதுமை அடைஞ்சிருவோம், நம்ம கவனிக்க யாராவது வேணும், நம்மளே ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து பாசத்தை சொரிஞ்சோம் என்று சொன்னால் நம்மள அது கவனிச்சுக்கிறோமா? முதுமையான இடத்துல நம்ம வியாபாரத்தை கவனிப்பான், நம்ம கஞ்சி ஊத்துவான், நம்ம செத்து போனா கொண்டு அடக்கம் பண்ணுவான், புதைக்குவான், எரிக்குவான். இதுக்காக தானங்க புள்ள வேணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே. நமக்கு இந்த எதுவுமே வராது, சாகவே மாட்டோம், இப்படிதான் இப்ப இருப்போம். எதுக்கு புள்ள இருக்குன்னு சாகவே மாட்டோம். இப்போ இப்படிதான் இருப்போம், திரகாத்திரமா இருப்போம், எந்த பிரச்சனையுமே நோய் நொடி வராது. இப்படியே லட்சம் வருஷங்கள் இருக்க போறோம். நமக்கு ஏன் புள்ள? அப்ப கடவுளை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கா? அவர் செத்து போறாரா? புள்ள எதுக்குன்னு பங்கு வச்சு கொடுத்துட்டு போறதுக்காக வேண்டி அவர் சாவ போறாருன்னு சொன்னா நான் கிழவனா போயிட்டப்பா, யாராவது பார்க்க ஆள் வேணுமாப்பான்னு சொல்லலாம். அவரும் எப்போ ஒரே மாதிரி இருப்பாரு கடவுளே? நம்மளுக்கெல்லாம் வாழ்நாளை கொடுத்த கடவுள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அவர் தனக்கு ஒரே மாதிரி இருந்து கொள்ள முடியாதா? அப்ப அவருக்கு யாரும் தேவை கிடையாது. அவருடைய பாரத்தை யாரும் சுமக்க வேண்டியதில்லை, பங்கு வைக்க வேண்டியதில்லை, தோல் கொடுக்கறதுக்கு ஒரு தோழன் தேவை கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது கடவுளுக்கு என்ன இல்ல? பிள்ளைகள், சந்ததிகள் கிடையாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. சில மதத்துல சந்ததிகள் இருக்கிறா சொல்லுவாங்க, மனைவி இருப்பதா கூட சில மதங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கும். இஸ்லாத்துல என்ன இல்ல? அந்த பேச்சும் கிடையாது. மனைவின்றால ஒரு தேவை வந்துட்டால இப்படி கடவுளா இருப்பாரு? அவருக்கு ஒரு தேவையை பூர்த்தி செய்ய இன்னொரு ஆள் தேவைன்னு வந்துட்டா அப்ப என்னவாயிரும்? அவர் பலவீனம் அடைஞ்சிடுறாரு. கடவுளுடைய முக்கியமான அம்சம் என்னன்னா தேவையற்றவரா இருக்கணும். நம்ம எத்தனை தேவைகள் இருக்கிறது? உணவு தேவை, உடல் தேவை, பல தேவை, மருந்து தேவை, மாத்திரை தேவை, எவ்வளவு தேவை இருக்குது. உறக்கம் தேவை, படுக்கை தேவை, இப்படின்னு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது. கடவுளுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் இருந்தா தான் அவர் வாழ்வார்னு அவர் கடவுளே கிடையாது. இதன் மீது அவர் சார்ந்து நிற்கிறார். இந்த சோறு இல்லாட்டி செத்து போயிருவோம் நம்ம. அப்ப கடவுளுக்கு சோறு இல்லாட்டி செத்து போயிருவார்னா சோறு தான் இப்ப கடவுள். சோறு இல்லாட்டி அவர் செத்துருவாருன்னா சோறு பெருசா பச்சா இல்லையா? அப்ப கடவுள் அப்படி இருக்கக்கூடாது. கடவுளுக்கு என்ன இருக்கக்கூடாது? கடவுளுக்கு தாகம் இல்லை, கடவுளுக்கு பசி இல்லை, கடவுளுக்கு உறக்கம் இல்லை, கடவுளுக்கு மறதி இல்லை, கடவுளுக்கு பயம் இல்லை, கடவுளுக்கு கவலை இல்லை, கடவுளுக்கு எந்த விதமான முதுமை கிடையாது, எதுவும் எந்த தேவையும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் என்ன சொல்கிறது? கடவுள் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு தேவையுமே இல்ல. கடவுளுக்கு தேவை நம்புறதுனால உண்டியல்ல கொண்டு நம்ம காசை கொட்டுறோம். அது கடவுளை நமக்கே தெரியுது, கடவுளை எடுத்துக்கிறலன்னு. யார் அதை பராமரிக்கிறாங்களோ அவங்க தான் சாப்பிடுறாங்கன்னு தெரிகிறது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? கடவுளுக்குன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கிறோம். கடவுளுக்கு தேவையே கிடையாது. நம்ம கொடுக்கிற படையல்கள், நம்ம கொடுக்கிற உணவுகள்லாம் கடவுளுக்கா போகுது? அதை சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க? அதுக்கு பொறுப்பாளர்களா இருக்கிறாங்க, அவங்க எடுத்துக் கொள்கிறார்கள், நல்லா தெரிகிறது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு கடவுளை பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி கடவுள் என்று சொன்னால் அவருக்கு வேண்டப்பட்டவன், வேண்டாதவன், அந்த மாதிரியான அம்சம் எல்லாம் கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். அவர் எஜமா, நம்ம எல்லாரும் அடிமை. அனைவரும் கடவுளுக்கு அடிமை தானே தவிர நல்ல அடிமை கெட்ட அடிமையா இருக்கலாமே தவிர எஜமான யாரும் ஆக முடியாது. மனுஷன் கடவுளாக முடியாது. நம்ம அப்படித்தானே ஆகுறோம். ஒரு பெரிய சாமியாரை வந்தா கடவுளுங்கிறோம், பெரிய மூலான அஜர்த்து ஆலிம்னு வந்தாருன்னா அவர் போய் கடவுள் மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? கும்பிடுறோம். ஒரு பாதிரியார் வந்துட்டானா அவர் போய் கடவுள் மாதிரி போய் அவர்கிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம். இப்படி மனிதர்களை மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் கடவுள் தன்மை உள்ளவரா நினைக்கிறோம். செத்து போறாங்க, நல்லா தெரிகிறது. எத்தனை பேர் பெரிய நாங்கள்லாம் கடவுள் அவதாரம்னு வர்றாங்க. அவங்க எல்லாம் எங்க? இப்ப அவதாரம்னு சொன்னவங்க செத்து போறாங்களா இல்லையா? அவதாரம்னு சொல்றவங்க சாப்பிடுறாங்களா இல்லையா? அவதாரம்னு சொல்றவங்க ஆஸ்பத்திரி சேர்க்க நமக்கு ஆசி, அவருக்கு ஆஸ்பத்திரியா? நமக்கு நோய் நொடி போனா ஆசி வழங்குறாரு அவரு, அவருக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறாங்க. அது இது என்ன நியாயம்? இது உனக்கு நோய்டா ஆஸ்பத்திரி, எங்களுக்கு நோய்டா இத கேட்கணுமா இல்லையா? நமக்கு நோய்டா ஆஸ்பத்திரி நாங்க ஆசி வழங்குறோங்கிறாங்க. எல்லாருக்கும் ஆசி வரும், உனக்கு ஒரு ஆசி வழங்கிற வேண்டியது. இப்படி வைக்கிற கையை இப்படி வச்சு ஆசி வழங்கிற வேண்டியதானே? எல்லாம் பொய்ன்னு விளங்குது. அதனால நினைத்து பார்த்தோமே, ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதா இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை. இந்த கொள்கை கரெக்டானு சிந்திச்சு பாருங்க. வேற மதத்தினுடைய கடவுள் கொள்கை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறங்க. இது நல்லதா, இது நல்லதா?
இந்த மாதிரி ஒரு கடவுள் கொள்கையை சொன்னா யாரும் ஏமாத்த முடியாது. கடவுளுக்கு புரோக்கர் வைக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. கடவுள்கிட்ட ஏதாவது நான் கேட்கறதா இருந்தா நானா தான் கேட்கணும். ஒரு ஆளை போய் பிடிச்சு நீங்க கேட்டு வாங்கித்தாங்கன்னா அப்ப கடவுள் பலவீனமா போயிடுறாரு. கடவுளுக்கு புரோக்கர் இருந்தா புரோக்கர் யாருக்கு தேவை? நாலேஜ் இல்லாதவனுக்கு தான் புரோக்கர் தேவை. எதுக்காக நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கு புரோக்கர் வைக்கிறோம்? எங்க இடம் இருக்குன்னு தெரியாது, அந்த வசதி தெரியாது, எவன் விற்க போறான்னு தெரியாது, எவன் வாங்க போறான்னு தெரியாது, எவன் வாடகை கூட போறான்னு தெரியாது, என்ன வாடகைன்னு தெரியாதனால ஒரு புரோக்கர் வழியாக நம்ம தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். கடவுளுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? நம்ம கடவுளே எனக்கு நோயை நீக்குன்னு கேட்டா கடவுளுக்கு வழங்காத, நீ யாரான்னு கேட்பாரா? கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றோம், கடவுளே எனக்கு பிள்ளைய கொடுன்னு கேட்கிறோம், நீ யார புது ஆளா இருக்கிற, உடனே நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்ன அவன் கடவுளா அப்படி சொன்னா? அப்படி சொன்ன அவன் கடவுளா இருப்பானாண்டா? கடவுள்கிட்ட டைரக்டா கேட்க வேண்டியதானங்க. கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு இடையில ஒரு தரகர் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க?